ஒரு பிஎல்சிக்கு நாங்கள் ப்ரோக்ராம் செய்கிறதுக்கு எங்களுக்கு சில பிஎல்சி சம்பந்தமான சில டேட்டாஸ் தரவுகள் எங்களுக்கு தேவை. இப்போ உதாரணமாக அதிൻ്റെ மாடல் நம்பர்ஸ் பாருங்கள், இதில் இந்த பிராண்ட் போட்டிருக்கு சிமெண்ட்ஸ், அதோட சிமெட்டிக் S7200 சொல்லி அதிൻ്റെ மாடல் போட்டிருக்குது. அதிൻ്റെ CPU டைப் போட்டிருக்குது CPU 12 14C DC இது அதிൻ്റെ CPU டைப். அடுத்தது இதில் இருக்கிறது இது சீரியல் நம்பர். இந்த 3 விஷயமும் எங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இந்த பிஎல்சிக்கு நாங்கள் ப்ரோக்ராம் செய்கிறதுக்கு. இந்த டெஸ்க்டாப்பில் பாருங்கள், இதில் டிஐஏ போர்ட்டல் வெர்ஷன் 13 என்று சொல்லியிருக்கு. இதுதான் அந்த சிமெண்ட்ஸுக்குரிய சாஃப்ட்வேர். இந்த சிமெண்ட்ஸ் பிஎல்சிக்கு நாங்கள் சாஃப்ட்வேர், அதாவது ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு பயன்படுத்துகிற சாஃப்ட்வேர் இதுதான், டிஐஏ போர்ட்டல் வெர்ஷன் 13. இதை நாங்கள் டபுள் கிளிக் பண்ணுற நேரம் அந்த ப்ரோக்ராம் இப்படி தான் ஓப்பன் ஆகும். அந்த சாஃப்ட்வேர் நாங்கள் ஓப்பன் பண்ண பிறகு இப்படி தான் வரும் இந்த ஃபேஸ், அதாவது இந்த விண்டோஸ் வந்து இப்படி தான் இருக்க போகுது. இப்போ நீங்கள் ஆல்ரெடி எங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம்னு சொன்னால் அந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி நாங்கள் எடிட் பண்ணலாம். ஏதாவது எடிட் பண்ணுறதா இல்லை மாற்றுறதா அப்படி ஏதாவது நாங்கள் செய்ய வேணுமென்று சொன்னால் நாங்கள் இதில் ஓப்பன் பண்ணி அப்படி அதை செய்து கொள்ளலாம். இல்லைன்னா நாங்கள் புதுசாக தான் நாங்கள் ப்ராஜெக்ட் ஒன்றை க்ரியேட் பண்ண போகிறோம்னு சொன்னால் க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட் அப்படி நாங்கள் அதை கிளிக் பண்ண பிறகு எங்களுக்கு இப்படித்தான் இந்த விண்டோ வரும். இதில் ப்ராஜெக்ட் நேம்ன்னு சொல்லி கேட்டிருக்குது, பாத்துன்னு சொல்லி கேட்டிருக்குது, அதாவது உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு என்ன பேர் கொடுக்க போகிறீங்க, அடுத்தது எங்கே சேவ் பண்ண போகிறீங்க, அடுத்தது யார் நீங்கள், அடுத்தது ஏதாவது கமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இதில் நீங்கள் எழுதி கொள்ளலாம். ரைட், இல்லை என்றால் நீங்கள் இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டு க்ரியேட். இப்போ இதில் க்ரியேட்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் எப்படி ஓப்பன் ஆகும் இது. ஓகே, இப்போ நாங்கள் அதை கொடுத்த பிறகு இப்படி தான் வரும். இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கன்ஃபிகர் அ டிவைஸ். ரைட், இப்போ இதில் நாங்கள் கன்ஃபிகர் அ டிவைஸ்ன்றதை கிளிக் பண்ணினோம்னு சொன்னால் இப்படி ஒரு விஷயம் ஓப்பன் ஆகும். அதில் ஆட் நியூ டிவைஸ். இப்போ நாங்கள் புதுசாக தான் நாங்கள் செய்ய போகிறோம். அப்போ அதுக்காக ஆட் நியூ டிவைஸ்ன்றதை நாங்கள் செலக்ட் பண்ண வேணும். இப்போ இது இந்த கண்ட்ரோலர்ஸ்ன்றதை நாங்கள் கிளிக் பண்ண உடனே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ட்ரோலர்ஸ்ன்னு போட்டு அதில் சிமெட்டிக் S7200 சொல்லி வந்திருக்கு. நாங்கள் வெள்ளனவே பார்த்த அந்த மாடல் பிஎல்சின்ற மாடல். ரைட், இப்போ இதில் பாருங்கள், இந்த பிஎல்சின்ற மாடல் வந்து இதில் வந்து இருக்குது. ரைட் ரைட் இப்போ இதில் சிமெட்டிக் S7200 இதுவும் அந்த மாடலுக்குரியது. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் தானே, இந்த 3 விஷயம் எங்களுக்கு முக்கியம்ன்றது. இந்த மாடல் நம்பர் எங்களுக்கு தேவை, CPU டைப் எங்களுக்கு தேவை, அடுத்தது சீரியல் நம்பர் எங்களுக்கு தேவை. இப்போ இதில் அந்த சிமெட்டிக் S7200 வந்த பிறகு அதில் நாங்கள் டபுள் கிளிக் பண்ணினால் அதில் CPU சொல்லி வரும். ரைட், இந்த CPU. அப்போ அந்த CPUன்றது நாங்கள் டபுள் கிளிக் பண்ணோம்னு சொன்னால் ஒரு லிஸ்ட் ஒன்று உங்களுக்கு காட்டும். ரைட், இந்த லிஸ்ட் ஒன்று உங்களுக்கு காட்டும். இப்போ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நாங்கள் எந்த மாடலை நாங்கள் பயன்படுத்துகிறோம், CPU மாடல் என்னன்றதை நாங்கள் தெரிவு செய்ய வேணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய CPU டைப்ஸ் இருக்குது. உதாரணமாக CPU 1211C AC DC ரிலே. இப்போ எங்களுக்கு தேவை அந்த CPU மாடல் என்னன்றது. இப்போ நாங்கள் பயன்படுத்த போகிறது, ப்ரோக்ராம் பண்ண போகிற பிஎல்சி வந்து CPU 1214C DC. ரைட், அப்போ இதுக்குள்ள நாங்கள் அதை செலக்ட் பண்ணுவோம். CPU 1214, அதாவது CPU 1214C DC. ரைட், அப்போ அந்த CPUவை நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்து போட்டோம். இந்த CPU சேவ். இப்போ இந்த CPUவை நாங்கள் டபுள் கிளிக் பண்ணினோம்னு சொன்னால் இதில் தான் அந்த சீரியல் நம்பர் இருக்குது. ரைட், இந்த இதில் எங்களுக்கு மாடல், CPU, அடுத்தது சீரியல். இப்போ நாங்கள் கடைசி கட்டத்துக்கு வந்துடும் சீரியல். இப்போ எங்கள்கிட்ட இருக்கிறது, இப்போ இந்த பிஎல்சிக்குரிய சீரியல் நம்பர் பாருங்கள், 6ES7. ரைட், 6ES7 21/4-1AG40 0XBO. அப்போ இதுதான் அந்த மாடல், அந்த சீரியல் நம்பர் இதுதான். அப்போ இந்த
சீரியல் நம்பர் உள்ளதை நீங்கள் டபுள் கிளிக் செய்ய வேணும். ரைட், இந்த மாதிரி தான் இதில் வரும். இப்போ இதில் அந்த முன்னுக்கு நாங்கள் பார்த்த படத்தை பார்த்தோம்னு சொன்னால் ரைட், இதுதான் இந்த பிஎல்சி எங்களோட நாங்கள் சூஸ் பண்ணின பிஎல்சி இது தான். இனி இப்போ இந்த பிஎல்சியை நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்த பிறகு அந்த விண்டோஸ் இப்படி தான் இருக்கு. ரைட், இப்போ அந்த விண்டோ இப்படி தான் இருக்க போகுது. இப்போ இதுதான் எங்களோட பிஎல்சி. இந்த பிஎல்சிக்கு தான் நாங்கள் ப்ரோக்ராம் எழுத வேணும். இப்போ ரியலாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த ரியலாக இருக்கிற பிஎல்சியும் அதே தான், இந்த பிஎல்சி தான். இதுதான் இப்போ நாங்கள் ரியலாக வச்சிருக்கிற பிஎல்சி. ரைட், இப்போ இதுக்கு தான் நாங்கள் ப்ரோக்ராம் எழுத போகிறோம். இந்த ஃபோட்டோவை தான் அந்த சாஃப்ட்வேர்லேயும் காட்டுது. ரைட், சரி. இதை விட இன்னும் ஒரு விஷயம் எங்களுக்கு தெரிய வேணும், முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேணும். இப்போ நாங்கள் இந்த பிஎல்சிக்கு நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணுற நேரம் அதுக்கு நாங்கள் கொடுக்குற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதாவது அட்ரஸ். இப்போ அந்த அட்ரஸஸும் எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். ரைட், அப்போ நாங்கள் முதல்ல ப்ரோக்ராம்ன்றதுக்குள்ளே போவோம். இப்போ இந்த பிஎல்சி இதை நாங்கள் கிளிக் பண்ண பிறகு எங்களுக்கு இப்படித்தான் வரப்போகுது அந்த விண்டோ. அதில் உங்களுக்கு இடது பக்கத்தில் பாருங்கள், அந்த ப்ரொஜெக்ட் 9ன்றதுக்கு கீழே ஒரு லிஸ்ட் ஒன்று தரப்பட்டிருக்கு. அந்த லிஸ்ட்டுக்கு கீழே பிஎல்சி 1 CPU 1214 டிசி என்று சொல்லி போட்டிருக்கு. அதுக்கு கீழே சில தகவல்கள் போட்டிருக்குது. அப்போ அதில் நாங்கள் ப்ரோக்ராம் பிளாக்ன்றதை டபுள் கிளிக் பண்ணுவோம். இந்த ப்ரோக்ராம் பிளாக்ன்றது டபுள் கிளிக் பண்ணவன்னு சொன்னால் அதில் அட் நியூ பிளாக்னு சொல்லி இருக்குது. அடுத்தது மெயின் OB1 என்று சொல்லி இருக்குது. இப்போ இதைத்தான் நாங்கள் மெயின் OB1ன்றது தான் நாங்கள் டபுள் கிளிக் செய்ய போகிறோம். இப்போ இந்த டபுள் கிளிக் செய்தோம்னு சொன்னால் இந்த பிஎல்சிக்கு ப்ரோக்ராம் எழுதுகிற நெட்வொர்க் பாகம் இவ்வளத்துக்கு வந்துடும். ரைட், இப்போ இந்த 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 இதில் போட்டிருக்கிற அந்த கண்டாக்ட்ஸையும் இந்த அவுட்புட்டையும் வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு சிம்பிளான ஒரு சர்க்யூட்டை, அதாவது ஒன் ஆஃப் என்ற விஷயத்தை நாங்கள் செய்து பார்ப்போம். ரைட், இப்போ இந்த சுவிட்சை நாங்கள் அப்படியே பிடிச்சி கொண்டு வந்து இழுத்து கொண்டு வந்து வர்ற நேரம் இதில் வந்து க்ரீன் கலரில் ஆக்டிவ் ஆகும். இந்த இப்போ அந்த சுவிட்சை நான் அப்படியே கொண்டு வர நேரம், அந்த கண்டாக்டை நான் இந்த நெட்வொர்க்கில் கொண்டு வர நேரம் க்ரீன் கலரில் ஆக்டிவ் ஆகும். க்ரீனில் ஆக்டிவ் ஆகிக்க நீங்கள் விட்டீங்கன்னு சொன்னால் அது அப்படியே ரன் ஆகி இப்படி வந்து நிற்கும், இந்த இடத்துல வந்து நிற்கும். அடுத்தது நான் இதில் அவுட்புட்டும் எங்களுக்கு தேவை. நான் இப்போ இதில் இன்புட்டுக்கு நான் ஒரு கண்டாக்ட் எடுத்துகிட்டேன். நார்மலி ஓப்பன் கண்டாக்டை நான் யூஸ் பண்ணி போட்டேன். அடுத்தது நான் அவுட்புட் ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். இதை நான் அப்படியே பிடிச்சி கொண்டு வந்து இப்படியே கொண்டு வர நேரம் இந்த இடத்துல க்ரீன் ஆக்டிவ் ஆகும். ரைட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரீன் ஆக்டிவ் ஆகும். இப்போ நான் கொஞ்சம் எடுத்துகிட்டேன்னு சொன்னால் ஆக்டிவ் இல்லாமல் போகுது. அப்போ இது கிட்ட கொண்டு வரேன்னு க்ரீன் ஆக்டிவ் ஆகுது. அப்போ அந்த நேரம் நான் அப்படியே விட்டேன் என்றால் நேரடியாக அவுட்புட் செக்ஷனுக்கு போய் நிற்கும். இப்போ 2 விஷயம் எடுத்தாச்சு. அதாவது அவுட்புட்டுக்கும் நாங்கள் ஒரு பகுதியை எடுத்துட்டோம், இன்புட்டுக்கும் ஒரு சுவிட்சை நாங்கள் எடுத்துட்டோம். ரைட், இப்போ எங்களுக்கு தேவை அட்ரஸ். இப்போ இதில் நாங்கள் இந்த பிஎல்சியில் இருக்கிற அட்ரஸஸை தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பிஎல்சின்ற முகப்பில் இப்படி தான் இருக்க போகுது. இப்போ இதில் இந்த சிமெட்டிக் S7200 என்ற பிஎல்சியில் 8 டிஜிட்டல் இன்புட்ஸ் இருக்குது. 8 டிஜிட்டல் இன்புட்ஸும் 8 டிஜிட்டல் அவுட்புட்டும் இருக்குது எங்களுக்கு இதில். ரைட், இப்போ இதில் என்னென்று 8 வருதுன்னு சொல்லி யோசித்தால் இதில் I0.0 என்றதுலேருந்து தான் துவங்குது. அப்போ I0.0, I0.1, I0.2 அப்படி I0.7 வரைக்கும் இருக்குது. அப்போ இவ்வளவத்தையும் நாங்கள் செய்து தான் 8 இன்புட்ஸ் நாங்கள் இதில் வச்சுக்கொள்கிறோம். இப்போ இன்புட்டுக்கு தான் I0.1, அதேமாதிரி அவுட்புட்டுக்கு Q0.1, Q0.0, Q0.1, Q0.2. அப்போ எங்களுக்கு I0.1க்கு நாங்கள் சிக்னல் கொடுத்தோம்னு சொன்னால் அதுக்கு ஆக்டிவ் ஆனால் இந்த Q0.0 ஆக்டிவ் ஆகும். ரைட், இதுதான் இதுன்ற கன்செப்ட். ரைட், இப்போ நாங்கள் இந்த அட்ரஸஸை நாங்கள் யூஸ் பண்ணி ப்ரோக்ராமை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, இப்போ இதில் இந்த மெயின் ஓபிக்கு நாங்கள் போவோம் மறுபடியும். ரைட், இப்போ இதில் நாங்கள் பார்த்தோம்
அந்த பிஎல்சியில் என்ற அட்ரஸஸை நாங்கள் பார்த்தோம். அப்போ இன்புட்டுக்கு நாங்கள் ஐ என்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐ 0.0 அப்படியே அதை டைப் பண்ணி போட்டு என்டர் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் இதில் டைப் பண்ணப்பட்டுரும். அதை நீங்கள் வெளியில் கிளிக் பண்ணிங்க சொன்னால் அந்த ப்ரோக்ராம் இப்படி க்ரீன் கலரில் மாறி இருக்கு. அப்போ அதை சொல்கிறது டேக் 1, ரைட். இப்படி க்ரீன் கலரில் மாறிட்டுன்னு சொன்னால் அந்த ப்ரோக்ராம் சரி, அது கரெக்ட். அந்த பிஎல்சியோட நாங்கள் அந்த பிஎல்சியோட லிங்க் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோக்ராம் சரியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ அவுட்புட்டுக்கு நான் ஒன்று கொடுக்க வேணும். இப்போ இந்த அவுட்புட்டில் நான் I0.0 என் அவுட்புட் எப்படி இருக்க வேணுமெண்டா Q 0.0 என்டர், ரைட். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் என்ன செய்துட்டேன், எழுதி போட்டேன். இனி நான் இந்த ப்ரோக்ராமை நான் என்ன செய்ய வேணுமெண்டா இனி பிஎல்சியோட கனெக்ட் பண்ண வேணும். அதாவது இந்த ப்ரோக்ராமை டவுன்லோட் பண்ண வேணும் ஃபிசிக்கலாக இருக்கிற பிஎல்சிக்கு. அதாவது ரியலாக ஒரு பிஎல்சியை நான் வச்சுருக்கிறேன், அந்த பிஎல்சிக்கு நான் என்ன செய்ய வேணும், லிங்க் பண்ண வேணும். இப்போ நான் இதை எழுதி முடித்த பிறகு டவுன்லோட் என்ற ஆப்ஷனுக்கு நாங்கள் போக வேணும். இதில் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுன்லோட் டு டிவைஸ். அப்போ அந்த டவுன்லோட் டு டிவைஸ்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு குட்டி சின்ன விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த டவுன்லோட் என்று கொடுத்த நேரம் ஒரு சின்ன ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும், ரைட். இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மேலே கம்ப்யூட்டர் இருக்குது, அடுத்தது பிஎல்சி. அப்போ இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற இந்த விஷயத்தை நான் பிஎல்சிக்கு லிங்க் பண்ண போகிறேன்னு சொன்னால் அப்போ நான் என்ன செய்கிறேன், முதலாவது செலக்ட் பண்ண போகிறேன் PNIE என்று சொல்லி அந்த இதை டைப் ஆஃப் த பிசி இன்டர்ஃபேஸ் என்ற விஷயத்தை நான் PNIE என்று சொல்லி லிங்க் பண்ணுறேன். அடுத்தது பிசி இன்டர்ஃபேஸ் அதையும் நான் செலக்ட் பண்ணுறேன். ரியல் டேக் PCIe ஃபேமிலி கண்ட்ரோலர் என்று சொல்லி நான் அதை கிளிக் பண்ணுறேன். இனி நான் ஸ்டார்ட் சர்ச்ன்றதை கொடுத்தேன்னு சொன்னால் இந்த பிஎல்சின்ற அட்ரஸ் எனக்கு இதில் ஃபைண்ட் ஆகும், ரைட். இப்போ ஸ்டார்ட் சர்ச்ன்றதை நாங்கள் இப்போ கொடுப்போம். இதில் செலக்ட் பண்ணியாச்சுது இல்லை நெட்வொர்க்கும். ஸோ இப்போ ஸ்டார்ட் சர்ச், இப்போ ஸ்டார்ட் சர்ச்ன்னு சொல்கிற நேரம் அதை கொடுத்த பிறகு இப்படி தான் இதில் ஃபைண்ட் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா PLC டு CPU, ரைட். இப்போ அந்த CPU அதோட IP அட்ரஸ் அதெல்லாமே இதில் ஃபைண்ட் ஆகிடுது. இப்போ லோட் என்று நான் கொடுக்குற நேரம் அந்த ஒரு ஆட்டோமேட்டிக்காகவே கம்பைலிங் ஆகும், ரைட். இப்படி தான் வரும். அப்போ இதில் எங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற ப்ரோக்ராமுகள் ஏற்கனவே நாங்கள் போடப்பட்டிருந்தால் அதை நாங்கள் ஸ்டாப் பண்ணலாம். இப்போ இதை நோ ஆக்ஷன்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்டாப் ஆல்ன்றதை கொடுத்து போட்டு பிறகு லோட் என்று கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஏற்கனவே இருந்த ப்ரோக்ராம் அழிஞ்சு இந்த நாங்கள் இப்போ புதுசாக போட்ட ப்ரோக்ராம் வந்து இன்ஸ்டால் ஆகும். அப்போ இதில் இந்த விண்டோஸ் அப்படி வரும். ஸ்டார்ட் ஆல்ன்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் ஃபினிஷ்ட். அப்போ ஃபினிஷ்ட் என்ற நேரம் எங்களுக்கு அங்கே பிஎல்சியில் எல்இடி பிளிங்க் ஆகி காட்டும், ரைட். இப்போ நாங்கள் ப்ரோக்ராமை பிஎல்சியில் டவுன்லோட் பண்ணிட்டோம். இதை நாங்கள் இனி கோ ஆன்லைன் என்று சொல்லி கொடுத்துட்டு நாங்கள் இதை மானிட்டர் பண்ணி பார்க்கலாம், நாங்கள் ப்ரோக்ராம் செய்தது சரிதானான்னு சொல்லி. இப்போ கோ ஆன்லைன் ப்ரோக்ராம் வந்து ஆன்லைனுக்கு வந்துடுது. இப்போ நாங்கள் மானிட்டர் என்று சொன்னால் இந்த ப்ரோக்ராம் ஆக்டிவில் இருக்கிறத பாருங்கள். இப்போ நாங்கள் இந்த 0.0 அண்ட் அந்த புஷ் பட்டனை நாங்கள் அந்த பிஎல்சிக்கு பயன்படுத்தி இருக்கிறோம், புஷ் பட்டன்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ இந்த 0.0 அந்த பட்டனை நாங்கள் ப்ரெஸ் பண்ணுற நேரம் அது ஆக்டிவ் ஆகி இருக்குது, ரைட். அப்போ இங்கே 0.0க்கு நாங்கள் பல்ஸ் சிக்னலை கொடுக்குற நேரம் எங்களுக்கு அவுட்புட் எங்களுக்கு ஆக்டிவ் ஆகிட்டுது. அதை ரிலீஸ் பண்ணுற நேரம் அவுட்புட் ஆஃப் ஆகிட்டுது. ஸோ இதுதான் விஷயம். இப்படித்தான் இந்த பிஎல்சிக்கு நாங்கள் ப்ரோக்ராம் செய்வோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யூ வாட்சிங். நன்றி உங்களோட நேரத்துக்கு. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் நீங்கள் தெரியப்படுத்துங்க. நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் சில மாற்றங்களை நாங்கள் செய்ய முடியும். நன்றி உங்களோட ஆதரவுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.